பராசக்தி படத்துல ஒரு வசனம் ஒண்ணு வரும். கோவில் கொடியவர்களின் கூடாரமா ஆக்கிவிடக்கூடாது அப்படின்னு. அந்த வசனம் இப்போ கொஞ்ச காலமா மெய்யாகிட்டு வருது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா கர்நாடக தர்மசாலால நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயம், நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தை ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா நீங்க அந்த பராசக்தியில வந்த டைலாக் தான் அது கலைஞர் எழுதியது. தொடர்ந்து அது மாரி நடந்துட்டு வருது. காஷ்மீர்ல கூட உத்வா மாவட்டத்தில் ஒரு சிறுமி பூசாரிகள் ஒரு 10 பேர் சேர்ந்து கற்பழிச்சு கொண்ட விவகாரம் நம்ம எல்லாம் படிச்சதுதான் இல்லை. அதாவது பாஜகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் அப்படின்போது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்து கடவுள்களுக்கு நாங்க தான் ஒட்டுமொத்த குத்தகை எடுத்து வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களே அப்படியே ஒரு கொடூர செயலை நிகழ்த்திய நிகழ்வுகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தர்மசாலா இந்த இது பார்த்தீங்கன்னா சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டது. இந்த தர்மசாலா முழுக்க முழுக்க சைவ இனத்தவர் தான் இந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்க. ஆமாம், ஆனால் வைஷ்ணவ மக்கள் தான் பூசாரிகளாக இருக்காங்களாம். ஆனால் இப்போ நிர்வாகம் முழுக்க ஜெயினுடைய சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்.